இங்க காவியான்ற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால வீட்ல ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கால் பண்றான். அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்னோட கல்யாணத்துக்கு நான் 2 லட்சத்துல லெஹங்கா எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த பொண்ணு எனக்கும் 5 லட்சத்துல வேணும்னு சொல்லிட்டு வீட்ல சண்டை போடுறா. ஆனா அவங்க அப்பா என்னால அவ்வளவு காசுலாம் தர முடியாது, ஒரு தடவை பட்டதே போதும்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க அக்கா கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ நீங்க தள்ளனாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், நான் மாமா வீட்டுக்கு டெல்லிக்கு போறேன்னு சொல்றாங்க. அங்க மட்டும் போய் எப்படி வாங்குவோன்னு கேட்டது, நான் பிச்சை எடுத்து கூட வாங்கிக்கிறேன், அது என்ன உங்களுக்கு கவலையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஒழுங்கா எக்ஸாம் எழுதிருக்க மாட்டான். அதனால காசு கொடுத்தாச்சு அதில் பாஸ் ஆனேன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபசர் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம உள்ள குதிச்சிடறான். ஆனா காவியா இதை பார்த்துடுறா. ஆக்சுவலா காவியாவோட மாமா தான் ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு. இந்த விஷயம் கேட்டதுமே காவியாவே ஹீரோ கிட்ட காசு வாங்கிட்டு அந்த பேப்பர்ல இவனுக்காக மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுறா. தென் ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு லெஹங்கா வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கு, அதனால தான் நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு மார்க் போட்டான்ற விஷயம் ஹீரோக்கே தெரிய வருது. சோ இந்த பொண்ணு கிட்ட பேசி அவனுக்கு தெரிஞ்ச லெஹங்கா விற்கிற கடை கூட்டிட்டு போறான். பார்த்தா அங்க கிராண்டா இருக்க லெஹங்காவே 90,000 தான் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட் அவ்வளவு பணத்தை கொடுத்துலாம் வாங்கிருக்க மாட்டா, இவ்வளவுதான் இந்த ட்ரெஸ்ஸே வரும், அதனால உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான்னு சொன்னதுமே ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணிடுறா. ஃப்ரெண்டும் என்னோட லவர், நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்த வீடியோ வச்சு மிரட்டிட்டு இருந்தா, அதனால வீட்டுல போய் சொல்லி தான் இதை வாங்கலாம்னு சொல்றா. அப்பதான் இந்த பொண்ணுக்கே எல்லா உண்மையும் தெரிய வருது. ஆனா காவியா இப்பயும் மிரட்டிட்டு இருக்கானு கேட்டதுக்கு ஆமா இப்பயும் மிரட்டிட்டு இருக்கா, ஆனா என்னை காப்பாத்த யாருமே இல்லைன்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறா. சோ ஹீரோ இந்த பொண்ணு பிளான் போட்டு அவன் கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தென் லவ் கொஞ்சம் அதிகமாகி ஒன்னாவே இருந்துறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட என்ன நீங்க லவ் பண்றீங்களா கேட்டதுக்கு எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா.